ஜோசப் விஜய் ஆச்சு சார் அவரு. சார் ஜோசப் விஜய் இருந்தா நீங்க தான் சொன்னீங்களே இந்துக்கள் ஆளணும்ன்றீங்க. அதிகார பகிர்வு பண்ணிட்டாரு என்ன பண்ணுவீங்க? அதிகார பகிர்வு வாங்கங்கறேன். நான் அதிகார பகிர்வு கொடுக்குறேங்கறேன். ஏன் ஜோசப் விஜய்க்கு நான் மறுத்தேன் அதிகார பகிர்வு? அவங்க இங்க வந்தா ஜோசப் விஜய் வந்து ஒரு நல்ல மந்திரி ஆகலாம். அங்க போனா அழிஞ்சு போயிடும். முதலமைச்சர் ஆக கூடாதா? ஆகலாம். ஜோசப் விஜய் முதலமைச்சர் ஆகலாமா? இங்க வந்தா திருமாவளவன் முதலமைச்சர் ஆகலாம். இங்க வந்தா விஜய் முதலமைச்சர் ஆகலாம். அங்க போனாருன்னா உதயநிதி தான். இப்ப அந்த கேள்வி ஜோசப் விஜய் வந்து ஒரு மாற்று அரசியல் கொண்டு வர்றாரு. அவரு வந்து எங்களோட வந்து உங்களுக்கு அது உறுத்தலையா? ஜோசப் விஜய் இருக்க உறுத்தலையா? இல்ல எங்களுக்கு எந்த உறுத்தலும் இல்ல. நாங்க என்னங்க அப்ப பாருங்க, அதிகாரம் அவர் கைக்கு போச்சுன்னா சின்ன சின்ன சர்ச்சை நிறைய பண்றாங்க. அதெல்லாம் வருது. அது வரும்போது நாங்க அப்ப சந்திச்சுக்குவோம். அதெல்லாம் பாத்து இப்போதைக்கு பிரச்சனை இல்ல. அதெல்லாம் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அது நாங்க எப்பவும் ஏற்படுத்துற விழிப்புணர்வு நாங்க. சரி, ஓகே சார், நன்றி. அடுத்து என்னன்னா, இப்போ நீங்கள் அந்த இதுவை பற்றி பேசுனதால சொல்கிறேன். திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசுறாரு, தலித் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு சூழலும் இல்லவே இல்லை. அவர் பழகின ஆளுங்க அப்படி. அவர் வந்து அண்ணா, எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா இந்த ஆளுகளை தான் பார்த்துருக்குறேன். பிஜேபி அப்படி இல்லைங்க. எத்தனை முதலமைச்சர் உருவாக்கியிருக்கோம்? மாயாவதி உருவாக்குனது நாங்க தான். நாங்க தான் அதெல்லாம் எந்த கட்சியா இருந்தாலும் அந்த கட்சியா இருந்தாலும் நாங்க முதலமைச்சர் 2 வருஷம் மாயாவதி கோயிலேஷன். அதுக்கப்புறம் இன்னைக்கு பாருங்க 5 மாநிலத்துல நாங்க எல்லாம் துணை முதலமைச்சரா வச்சிருக்கிறோம். நம்ம முதலமைச்சர் மக்களுக்காகவே வாழ்றாரு இருக்கிறாரு இல்லீங்களா? நான் என்ன கேக்குறேன், திருமாவளவன் பிஜேபி இருந்து ஒரே ஒரு முதலமைச்சர் பேர் சொல்லுங்க. நிறைய இருக்காங்க. நீங்க எத்தனை மாநிலங்கள்ல ஆட்சி செஞ்சிருக்கீங்க? இந்த ட்ராக் ரெக்கார்ட்ல ஒரே ஒரு முதலமைச்சர் பேர் மட்டும் சொல்லிடுங்க. நான் அடுத்த பாயிண்ட். 5 துணை முதலமைச்சர் இருக்காங்க. துணை முதலமைச்சர் விட்டுருங்க. நான் கேக்குறது முதலமைச்சர் அல்டிமேட் பவர். முதலமைச்சராக மட்டுமல்ல, பிரதமர் பதவிக்கு கூட நம்முடைய பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் வர முடியும். பிஜேபில வர முடியும் சார். திமுகவும் சொல்ல வர முடியும். இல்ல அதிமுக சொல்ல வர முடியும் அப்படின்னு சொல்லுவோம். நான் என்ன கேக்குறேன், அது பொய். வர முடியும், ஏமாத்துறாங்க. வர முடியும், வருங்கிறது கேள்வி கிடையாது. நம்பி தெரிஞ்சிருந்தும் அவர் அதை செய்கிறார். வர முடியும், வருங்கிறது கேள்வி கிடையாது. பிஜேபில பாமக அறிவிக்குது நாங்க ஜெயிச்சோம்னா ஒரு தலித் முதலமைச்சர் ஆகணும். ஏற்கனவே ஆக்குனாங்க. ஏங்க முடியாது திமுகனால? ஏன் திமுக முடியாத? திமுகவை தலித்தின மக்கள் பாமக உள்ளபடியே நான் பாராட்டுறேன். தலித் ஏழுமலையே அமைச்சர் ஆக்குனாங்க, முதல் மந்திரி. அப்ப நாங்க முதல் நான் என்ன கேக்குறேன், நாங்க மாயாவதி முதலமைச்சர் ஆக்குறது நீங்க பாராட்டு. உங்களுக்கு மனசு இல்ல, நீங்க முதலமைச்சர். நான் கேக்குறது என்னன்னா, பிஜேபி எத்தனையோ மாநிலங்கள்ல ஒரே ஒரு முதலமைச்சர் பேர் சொல்றீங்க. அடுத்த பாயிண்ட் பேர் நிச்சயமா வருங்காலத்துல வரும். இப்ப துணை முதலமைச்சர் இப்ப சொல்லுங்க. நம்ம கேக்குறோம்ல தமிழ்நாடு பார்த்து நிச்சயமா வரும் சார். இப்ப நீங்க ஒரே ஒரு ஸ்டேட் சார், திமுக ஒரே ஒரு ஸ்டேட், திமுகங்கற ஒரே ஸ்டேட். இந்த ஒரே ஸ்டேட் ஒரே குடும்பம். ஓகே, அது ஏன் அவ்வளவு நியாயப்படுத்துறீங்க? நானே உண்மையிலேயே ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து அதிகாரத்துக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் யார் ஒடுக்கப்பட்டாங்க? விருப்பப்படுறாங்க. ஏங்க நீங்க இப்படி ஏமாத்துறீங்க? ஒடுக்கப்பட்ட மக்கள் நான் அதை வச்சு அரசியல் பண்ணிட்டே இருக்கேன். நான் கேக்குற கேள்வி ஒண்ணே ஒண்ணுதான். நீங்க இந்த பதில் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா, முதலமைச்சர் இருக்காங்களா? அதாவது அவர் ஒரு கருத்து சொல்றாரு, நீங்க ஒரு பதிவு போடுறீங்க. என்ன சொல்றீங்கன்னாக்கா, திராவிட கட்சிகள் இருக்கும் வரை, திருமாவளவன் போன்ற இருக்கும் வரை இந்த பதிவு போட்டீங்களா? இங்க வந்து ஒரு தலித் வந்து முதலமைச்சர் ஆக முடியாது. எந்த மகாராஷ்டிராவில் திருமாவளவன் கிடையாது, திராவிட கட்சிகள் கிடையாது. நீங்க ஆட்சி பண்ற பல மாநிலங்கள்ல இவங்க 2 பேரும் கிடையாது. பிஜேபியில இருந்து ஒரே ஒரு பாரதிய ஜனதா கட்சியில ஒரு தலித் பட்டியலினத்தை சார்ந்தவர் பிரதமராக வருவார். உங்களால முடியாது. ஓகே, வருவார். அதே மாதிரி இதுலயும் வருவார். வர முடியாது. அவங்க பதில் சொல்லுவாங்க. சொல்ல சொல்லுங்க, தைரியம் இருந்தா சொல்ல சொல்லுங்க. கண்டிப்பா. அடுத்து இப்ப அரசியல் கடத்துல பரபரப்பா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கருத்து மோதல். அதை எப்படி பாக்குறீங்க? இது அரசியல்ல சகஜம் தானுங்க. திமுகவும் அதிமுகவும் ஒருவருக்கொருவர் மிக கடுமையாக, இதைவிட மோசமாக வசைபாடி இருக்காங்க. பின்னால் காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி சேர்ந்துருக்காங்க, கூட்டணியில் இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. அதனால் இது வந்து அரசியல் களத்தில் இவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, அதே பாணியில் அவர் அதை மாற்றி அவர் வந்து அதுக்கு பதிலடி கொடுத்துருக்கிறாரு. இது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், இது நிரந்தரம் அல்ல. ஆசை இருக்குது உங்களுக்கு அதிமுக கூட போகணும்ட்டு? என்ன ஆசை எங்களுக்கு? நாங்கள் ஆட்சிக்கு வரணும்னு ஆசை இருக்குமா? நாங்கள் அதிமுகவோட போகணும், திமுகவோட போகணுங்கிற ஆசையா எங்களுக்கு? அது அந்த ஒரு கேள்வி எங்கே வருதுன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வரணும் தான் எங்களுக்கு ஆசை. உங்களுக்கு நீங்கள் ஆட்சிக்கு வரணும் ஆசை, ரொம்ப விருப்பப்பட்டீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுக எப்படியாவது கூட்டணிக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த விரக்தியினுடைய வெளிப்பாடான அவங்க கேட்குறாங்க. உங்களுடைய விரக்தியினுடைய வெளிப்பாடான கேட்குறாங்க, அதிமுக சைட்ல இருந்து கேட்குறாங்க. இல்லைங்க, நீங்க ஏன் வந்து நீங்க அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் சண்டை முடிச்சு? ஏன்னா ஒரு பெருசாகிட்டே இருக்கீங்க. ஏங்க இப்ப திமுக பண்ற ஊழல் இதுல இருந்து மடைமாற்றம் பண்ணிட்டு எப்ப பார்த்தாலும் அதிமுகவுக்கு அண்ணாமலைக்கு சண்டை விட்டுட்டே இருக்கு. சண்டையை நான் பெருசு பண்ணல.